அப்பாடே ஒரு வழியாக இந்தியா ஜெயிச்சிருச்சு. எத்தனை சீரியஸ் தோல்வி, கிட்டத்தட்ட இங்கிலாந்தோட தோல்வி, அயர்லாந்தோட தோல்வி, ஸ்ட்ரேயஸ் இனிமேல் வேலைக்கே ஆக மாட்டார் அப்படின்ற ஒரு கட்டத்தில் போயிடுச்சு. இருந்தாலும் ஜிம்பாப்வே கூட தான் ஜெயிச்சிருக்காங்க, பெருசாக இது பண்ணிக்க வேணாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் சூப்பராகவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வைபவ் சூரியவன்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டுச்சு. அதை சூப்பராகவே யூஸ் பண்ணிட்டாரு. இதை வேற எங்கேயாச்சும் காமிச்சிருக்கலாம். சரி விடுங்க, இதுக்கப்புறமேட்டு ஒரு பாசிட்டிவான நோட்டோட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜனநாயகம் சைட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மேட்ச் இன்னைக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அதுக்காண்டி தான் அந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காக தான். இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 125 தான் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேல அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ 1-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா லீட் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட் போயிடுச்சு ஜிம்பாப்வே பொறுத்தவரை. யங்ஸ்டர்ஸை வச்சு ஜிம்பாப்வேயோட மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெரிய டீமோடலாம் யங்ஸ்டர்ஸ் வச்சு போனால் அடிச்சு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அவங்கள பொறுத்தளவு அவங்க கேப்டன் சிக்கந்தர் ராசாவாக இருக்கட்டும், யாருன்னே தெரில, வரார்கள் சென்றார்கள் போனார்கள் அப்படின்ற மாதிரி யாருமே பார்த்திங்கன்னா அந்தளவு ரன்களை பார்த்திங்கன்னா அடிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2-3 பேர் பார்த்திங்கன்னா 39, 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரன்களை தேத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 125 கூட வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய அணி சார்பாக பார்த்திங்கன்னா பவுலிங் செம்மையாகவே போட்டிருந்தாங்க. மயாங்க் யாதவ் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கரெக்டாக சூப்பராக போட்டு 2 விக்கெட் இன்றைக்கி எடுத்திருந்தாரு. 4 ஓவர் போட்டு 18 ரன்கள் தான் விட்டு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பிரின்ஸ் யாதவ் ஒருத்தர் இருக்கார். 2 யாதவும் சேர்ந்து செம்மையாக பண்ணிட்டு இவர் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரவி பிஷ்னாய்க்கு ஒரு விக்கெட் கிடைச்சா. அப்புறமேட்டு சிவம் துபேக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லேயும் டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவரே எடுத்தாங்க. அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. கேப்டன், வைஸ் கேப்டன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா மேலே பழைய விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலுமே அவர் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. சரிப்பா, இன்னைக்கு ஈஸியாக மேட்ச் முடித்துருவாங்க, இதில் எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்தோடனே அபிஷேக் சர்மாவோட விக்கெட் பிளஸிங் முசார் ரபானி விக்கெட் எடுக்கிறாரு. அவரை நம்ம சொல்லியிருந்தோம், ஏதாச்சும் ஒரு டீம் ஐபிஎல் எடுங்களான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் எந்த டீமும் அவ்வளோவா சட்டை பண்ணாமல் இருந்துச்சு. ஒரு சில டீம் தான் எடுத்துச்சு. ஆர்சிபி கூட போன சீசன் முந்தின சீசன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. சரியாக அவர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் விக்கெட் எடுத்தார். அப்புறமேட்டு வைபவ் சூரியவன்சி பவர் பிளேலாம் நாதாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 19 பாலுக்கு 50 போட்டாப்பில் 4 6 4 4ஓட பார்த்தீங்கன்னா விட்டு பிரின்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால டீம் ஸ்கோர் எங்கேயோ போயிருந்துச்சு. அப்புறமேட்டு அவர் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அவர் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு ஓரளவு ஈக்குவலான எவ்வளோ ரன் அடிக்க முடியும் அவ்வளோ தேத்தி கொடுத்தாரு. அது 35 ரன்கள் தேத்தி கொடுத்தாரு. இதில் 3 4 2 6ஓட செமையாக பர்ஃபார்ம் பண்ணார். ஸ்ட்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரை கடைசி வரைக்கும் நிதானமாக இந்த ஸ்கோருக்கு இவ்வளவே போதும்பா, 3 4 போதும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நிதானம் பண்ணார். கடைசியில் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா நானும் ஜெயிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4 போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துட்டு இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதனால் ஜிம்பாப்வே டூர் போன நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு லீட் எடுத்திருக்கோம். இப்போ தாண்டா மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலும், ஏன்னா ஜிம்பாப்வே அடித்து பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதில் இங்கிலாண்டை அடிச்சிருந்துருக்கலாம், அதே மாதிரி நெதர்லாந்துட்டெல்லாம் அடி வாங்கியிருக்க தேவை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நடக்கணும்டா, உனக்கு ஆகணும்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறது நல்லாவே கேட்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஐபிஎல்லை பார்த்து தான் டீம் செலக்ட் பண்ணுறீங்க. ஆர்சிபின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அந்த டீமை பாருங்கள். நான் ஆர்சிபி ஃபேனே கிடையாது, நானே சொல்கிறேன். நம்ம ஃபேன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்த டீம் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஐபிஎல்லில். அப்படி இருக்கும்போது ஜித்தேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குறாங்க. அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நீங்கள் ஐபிஎல்லை பார்த்து எடுக்கணுன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸை எடுக்கலாம். புவியெல்லாம் என்ன மாதிரி போடுறாரு. அதே மாதிரி சிராஜ் ஆர்சிபி விட்டு வெளி டீம் போனால் அப்படின்னா சிராஜ் இந்த மாதிரி 1 டேக்காக இருக்கட்டும், T20க்கெல்லாம் நல்லாவே பண்ணலாம், டெஸ்ட்லேயே வர கொண்டு வரலாம். எதுக்குமே ஒத்து வராதவர் ஆல் ஃபார்மெட் எடுக்கிறீங்க. ஒரு சில இதுக்கு மட்டும் ஒத்து வரோன்னா வேறு ஃபார்மெட்டுக்கு எடுக்கிறீங்க, என்னன்னே தெரில. இப்போ ஸ்ட்ரேயஸ் ஐயரை பொறுத்தளவு ஓடிஐயில் சூப்பராக பண்ணுவார்.
அவரை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா T20 கேப்டனாக போட்டீங்க. எதுக்குன்னே தெரியல. அவர் அட்லீஸ்ட் ஒரு 4-5 மேட்ச்சு, ஒரு 4-5 ஸ்ட்ரேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியகுமாரோட தலைமையில் வந்து ஏதாச்சும் ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. டேரெக்டாக போய் அடிவாங்க அப்படின்னு சொல்லி அடிவாங்கன்னு கடைசியில் இதுக்கு தாங்க நாங்கள் பேசணும். சூர்யா ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இப்போ உருட்டிகிட்டு இருக்கேன். சூர்யா என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா கூட சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்தேன். அதை மறந்துட்டேன். அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. கேப்டனாக நீ அடிச்சியா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் வந்து பார்த்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சே விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். அதனால் நீங்கள் ஐபிஎல்லை பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நிறைய டீமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம பல வருடங்களாக வந்து திலக் வர்மா மேலே ஒன்று சொன்னோம். இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு சில சீரீஸில் வந்து அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருந்தே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கும் வந்து சுமன் கில் வைஸ் கேப்டனாக இருந்துமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. திலக் வர்மா மட்டும் தொடர்ந்து எடுக்கிறாங்க. அவர் கட்டையை போட்டு தான் ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லையும் சரி ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 100 போட்டுருவார் எப்போயாச்சும் ஒரு டைம். அதை வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து சான்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்பின் அண்ட் ஆல்ரவுண்டராக எடுக்கணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் எடுக்கிறீங்க. திடீர்னு அவங்களை ட்ராப் பண்ணுறீங்க. ஒரு சில டைம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு சில டைம் பண்ண மாட்டேங்கிறாங்க. குணால் பாண்டியான்னு ஒருத்தர் இருக்கார். மும்பை இந்தியன்ஸ்லேயும் நல்லா பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட பிளேயரை அவரை நீங்கள் எடுத்தால் என்ன? ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் வந்து டெத்துலேயும் சரி பவர் பிளேலையும் சரி ஓஜி இஸ் பேக்டி அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா புவி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் அவங்களெல்லாம் எந்தெந்த ஃபார்மெட்லையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போகுது. இப்போ சூரியவன்ஷிக்கு போன மேட்ச் ட்ராப் பண்ணி எடுத்தாங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து சஞ்சுவை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து யார் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இன்றைக்கி மேட்ச் வந்து ஜெயிச்சது ஹாப்பி தான். இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள். அடுத்து வந்து ஓடி வேர்ல்டு கப் வருது. அதுக்கு சரியான சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் அண்ட் விராட் கோலி பண்ணிட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.